குட்டீஷ் லைட்டா ஒரு தூக்க போட்டேன். அப்படியே பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு கனவு கண்டேன். நீங்களா கனவு காணுவீங்களா? அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு தெரியுங்களா? நானும் கனவு கண்டேன். இன்னைக்கு பைபிள்ல ஒருத்தர் சூப்பரா கனவு கண்டு அதுக்கு விளக்கம்லாம் கொடுத்தாரு. அவரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? நீங்க கூட கனவு கண்டு அவர்கிட்ட சொன்னீங்கன்னா எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஓகேவா? அவர் பேரு யோசேப்பு. என்ன பூ? யோசேப்பு. அவர் நல்லா கனவுக்குலாம் விளக்கத்தை சொல்லுவாரு. நல்லா கனவு காணுவாரு, நல்லா விளக்கத்தை சொல்லுவாரு. இப்படி இருந்ததுனால அவர் கூட பிறந்தவங்களே அவர் மேல பொறாமப்பட்டாங்களா. அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரை அடிமையா வித்துட்டாங்க. பாவம்லாம் அவரு. அவர் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா குட்டீஸ், கடவுள் அவரை கைவிடல. யோசேப்ப கைவிடல. ஏன் தெரியுமா? அவர் கடவுளை நம்புனாரு. கடவுளை விடவே இல்லை. இததான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம், கத்துக்க போறோம். வாங்க யோசேப்போட வாழ்க்கை பயணத்தை கத்துக்கலாமா? வாங்க போலாம். கனவு மன்னன் அடிமையாதல். தொடக்க நூல் அதிகாரம் 37 5-12 மற்றும் 17, 19, 24 28 வரை உள்ள இறைவார்த்தைகள். யோசேப்பு தம் கண்ட ஒரு கனவை தம் சகோதரர்களுக்கு தெரிவித்தார். அவர் அவர்களை நோக்கி, நான் கண்ட இந்த கனவை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டும் பொழுது திடீரென எனது அரிக்கட்டு எழுந்து நிற்க, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கின என்றார். அப்பொழுது அவர் சகோதரர் அவரை நோக்கி, நீ எங்கள் மீது உண்மையிலேயே ஆட்சி செலுத்த போகிறாயோ? நீ எங்கள் மீது உண்மையிலேயே அதிகாரம் செலுத்த போகிறாயோ என்று கேட்டனர். இவ்வித கனவுகளின் காரணமாகவும் அவருடைய தகவல்களின் காரணமாகவும் அவரை அவர்கள் இன்னும் அதிகமாய் வெறுத்தனர். மேலும் அவர் தாம் கண்ட வேறொரு கனவையும் தம் சகோதரர்களுக்கு விவரித்தார். நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன். அதில் கதிரவனும் நிலவும் 11 விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்றார். இதை அவர் தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விவரித்த போது அவர் தந்தை அவரை கண்டித்து, நீ கண்ட இந்த கனவின் பொருள் என்ன? நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று கேட்டார். அதன் பொருட்டும் அவர் சகோதரர் அவர் மீது பொறாமை கொண்டார். அவர் தந்தையோ இக்காரியத்தை தம் மனதில் கொண்டார். அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன். அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாத்திலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மயேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களில் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, வாருங்கள், இஸ்மயேலருக்கு அவனை விற்றுவிடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாங்கப்பா எல்லாரும். நல்ல சுகமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இல்லையா? நீ இப்படி ஆட்டுற? சந்தோஷமா இருக்கிறது தானே? சரி, இப்போ நம்ம ஒரு கதை படிப்போமா? உங்களுக்கெல்லாம் கனவு வருமா? எல்லாரும் கனவு கண்டிருக்கிறீங்களா?
இதே மாதிரி விவிலியத்துல ஒரு கனவு மன்னன் இருந்தார். அவர் பேரு யோசேப்பு. அவர் என்ன கனவு கண்டார்னா, அப்பா அம்மா அவரு எல்லாரும் சேர்ந்து ஒரு வயல்ல கோதுமை கதிரை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப முடியெல்லாம் கட்டி கதிரை தூக்க போகும்போது இவருடைய கதிர் மட்டும் அப்படி நிற்கிது, கட்டு மட்டும். மற்ற 11 கட்டுகள் வந்து அந்த கட்டை வணங்குது. அப்படி ஒரு கனவு கண்டார். இதை வந்து அவங்க அண்ணன்கிட்ட சொல்லிட்டார். அவங்க அண்ணன்லாம் சொல்றாங்க, ஏண்டா அப்பா அம்மா நாங்களாம் உன்னை வணங்கணுமா, நீ அவ்வளோ பெரிய ஆள் ஆக ஆசைப்படுறியா அப்படின்னு அவன் மேல் பொறாமப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு கனவு அவர் காண்பார். சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்குல்ல, அது எல்லாம் இவருக்குரிய நட்சத்திரத்தை வணங்குறத பார்க்குறான். கனவு காண்றான். அவனா விரும்பி பார்க்கல, கனவு கடவுள் கொடுக்குறார். அப்படி ஒரு கனவை கடவுள் கொடுக்குறாரு. இவர் அந்த கனவை தன் மனசுக்குள்ள வச்சுக்கலாம தன் சகோதரர்கிட்ட சொல்றார். அப்ப சகோதரர்களை பற்றி என்ன நினைக்கிறாரு, என்னடா இவன் தானே அதிகாரத்துல வரணும்னு நினைச்சிட்டு இவனை பெரிய ஆளாவே கனவு கண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் மேல எரிச்சல். அதோடு கூட அவங்க அப்பா நல்ல ட்ரெஸ் வேற அவருக்கு தச்சு கொடுத்தார். காரணம் என்னன்னா, அவருக்கு பிரியமான மனைவி, வயசான ரொம்ப நாள் கழிச்சு பெற்றெடுத்த மகன். அவர் பேர் யோசேப்பு. அந்த யோசேப்பு மேல அவங்க அப்பாவும் ரொம்ப அன்பு வச்சிருந்தார். இதெல்லாம் இந்த மற்ற சகோதரர்களுக்கு பிடிக்கல. ஐயோ, அப்பா ரொம்ப அன்பு செய்கிறாரு, இவன் கண்டமேனிக்க கனவு கண்டு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் என்னடா பெரிய ஆளா வந்து நம்மளெல்லாம் அடிமைப்படுத்த பார்க்குறான், இவனை எப்படியாவது தொலைக்கணும்னு நினச்சி அவங்க ஆடு மாடு மேய்க்க போயிருந்த இடத்துக்கு இந்த பையன்கிட்ட சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்க அப்பா போய் அண்ணமரை பார்த்துட்டு வான்னு அனுப்பி வைக்கிறார். அங்கே போன இடத்துல இவன் வர்றதை பார்த்ததுமே, கனவு மன்னன் வரான் பாடுறா, அவனை பிடிச்சி இன்னைக்கு நம்ம கொன்றணும், கொன்னுட்டு அவன் அங்கே நல்லா அங்கே அப்பா தைச்சு கொடுத்துருக்கார்ல அந்த அங்கேயை ரத்தத்தில் தோச்சு கொண்டு இவன் மகனை ஒரு திஷ்டம் மிருகம் தின்றுச்சுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு கொல்லணும்னே தீர்மானிச்சிட்டாங்க. அதில் ஒரு அண்ணே, அடே அவன் நம்ம ரத்தம்டா, அவனை கொலை செய்யாதீங்கடா, அந்த பாலுங்கணத்தில் தூக்கி போடுங்கடா, ஏன்னா இவங்கெல்லாம் வேலைக்கு போனற்பாடு தூக்கி மகனை காப்பாற்றிடலாம், தம்பியை காப்பாற்றி அப்பாக்கிட்ட விட்டுடலாம்ன்ற நல்ல எண்ணத்தோடு அந்த பாலுங்கணத்தில் போட சொன்னான். ஆனால் போட்டுவிட்டு இவங்க வந்து பாலுங்கணத்தில் தூக்கி போட்டுட்டு இவங்கெல்லாம் அவங்க கொண்டு போன சிற்றுண்டியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இஸ்மாயிலர் என்று அழைக்கப்படுகிற வியாபாரிகள் போகிறாங்க. அதில் ஒருத்தையும் சொல்கிறான், அவனை கொல்றதுனால நமக்கு என்னடா கிடைக்கும், அந்த கணத்திலிருந்து தூக்கி இவங்கள்ட்ட வித்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பை அந்த பாலுங்கணத்திலிருந்து தூக்கி இந்த இஸ்மாயிலர்கிட்ட 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க. சரியா, 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டா அவனை அந்த இஸ்மாயிலர் அடிமையாக இழுத்துக்கிட்டு போகிறாங்க. போய் அவங்க எகிப்து நாட்டில் விற்றுருவாங்க. சரியா, அப்போ கனவு கண்டதுனால, கடவுளுடைய உண்மையான நிகழ்ச்சியை சொன்னதுனால, அண்ணமாருடைய பொறாமையினால கொலையை செய்கிற அளவுக்கு அண்ணமார் வந்துட்டாங்க. சொந்த சகோதரனை கொலை செய்கிற அளவுக்கு அண்ணமார் வந்துட்டாங்க. ஆனால் கடைசியில் அண்ணியனா வித்துட்டாங்க. இப்போ யோசேப்பு அப்பா அம்மாவை, அண்ணன் தம்பிகளை, உறவுகளெல்லாம் இழந்தாலும் அவன் எங்கே போகிறான், எகிப்து நாட்டுக்கு. அந்த இஸ்மாயிலர் கொண்டு போய் எகிப்து நாட்டில் வித்துட்டாங்க. அங்கே போத்திபார் என்ற ஒரு ஆளுநர் வீட்டில், அரசனுடைய அதிகாரி வீட்டில் அடிமையாக இருக்கிறான். அவங்களுக்கு அடிமையாக இருந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கான். கனவு கண்டதுனால கடவுள் தகப்பனால் அன்பு செய்யப்பட்டார். கடவுள் கனவு காண்ற வல்லமை கொடுத்தார். இதனால அண்ணமார் பொறாமை அடைஞ்சு அவரை வித்துட்டாங்க, அவர் அடிமை ஆயிட்டார். சரியா, இதுலேருந்து நமக்கு என்ன செய்தி ஆண்டவர் கொடுக்குறாரு? ஆண்டவர் அந்த அண்ணமாரை போல நம்மளும் பொறாமப்படணுமா? அடுத்தவங்களை துன்புறுத்தலாமா? அடுத்தவங்க நல்லவங்களா இருக்கிறதுனால அவங்க மேலே பொறாமப்பட்டு அவங்களுக்கு தீமை செய்யலாமா? அப்போ நம்ம என்ன செய்யணும், அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து, முன்னேறத பார்த்து, உங்கள் வகுப்பு அறையில் கூட உங்களை விட நல்ல மார்க் வாங்குற பிள்ளைங்க மேலே உங்களுக்கு என்ன இருக்கணும், எரிச்சல் வரணுமா, கோபம் வரணுமா? பாராட்டணும். சரியா, நம்மளும் நல்லவங்களாக இருக்கணும். மற்றவங்களையும் நல்லது செய்யும்போது நம்ம பாராட்டணும். அவங்க அண்ணனை மாதிரி பழி வாங்குற குணம் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு நாள் திட்டுனவங்கள அடுத்த நாள் நம்ம திட்டணுமா? அது பழி வாங்குற குணம். அப்படிலாம் செய்யக்கூடாது. நாமும் பிறரை அன்பு செய்து இந்த யோசேப்பை போல கடவுளையே நம்பி இருக்கணும். பாலுங்கணத்தில் இருக்கும்போது அவன் சும்மாவா இருந்திருப்பான்? கடவுளே, அண்ணன் தம்பிங்க என்னை காப்பாற்றல, நீங்கள் என்னை காப்பாற்றுங்கன்னு மன்றாடி இருப்பானா இல்லையா? அப்போ நம்ம துன்பத்துயர நேரத்தில் யாரை நாடணும்? கடவுளை நாடணும். கடவுள் கைவிட மாட்டார். இந்த யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டாலும் இதே யோசேப்பு நாளைக்கு எகிப்து நாட்டின் ஆளுநன் ஆவான். சரியா, இந்த கதையை பற்றி நான் இன்னைக்கு படிச்சிருக்கோம். நாளைக்கு அவர் எப்படி ஆளுநர் ஆகிறார் அப்படின்ற கதையை பற்றி படிப்போமா?
வெல்கம் டு HBS வீட்டில் விவிலிய பள்ளி. 8வது நாள் நம்மளுடைய எடுத்துவாசி விவிலியத்தை எடுத்துவாசி அப்படின்ற விளையாட்டை விளையாடிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வாட்டி யார் ஜெயிக்க போறீங்க அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போலாமா? ரெடியா? ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, யோவான் 6 இறைவார்த்தை 5. நிமிர்ந்து பார்த்த மக்கள் இதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். சரியான பதில். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, மார்க் 6 இறைவார்த்தை 40. மார்க் 6 இறைவார்த்தை 40. 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசையாக அமர்ந்தனர். வெரி குட், சரியான பதில். ஜெயிச்சிருவோமா? உங்களுக்கு ஒரு ஆள் வேற ஜெயிச்சிடலாமான்னா நீ சொல்றீ அப்படி. அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு இல்ல, உங்க டீம் ஜெயிக்க வைக்க மாட்டீங்க. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, லூக்கா 9 இறைவார்த்தை 13. 9 இறைவார்த்தை 13. இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன. வெரி குட், சரியான பதில். உங்களுக்கான நான்காவது கேள்வி, மத்தேயு 14 இறைவார்த்தை 19. மத்தேயு 14 இறைவார்த்தை 19. மக்களை உள்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களுக்கும் கொடுத்தார். வெரி குட், சரியான பதில். ஸோ சரியா 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லி வின் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ குட்டீஸ், நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னமும் நீங்கள் விவிலியத்தை எடுத்து படிக்கலைன்னா இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. படிக்கிறோம். ஆயக்கார சக்கேயுவை பார்த்தீங்களா? அத்தி மரத்தில் ஏறியதை பார்த்தீங்களா? ஆயக்கார சக்கேயுவை பார்த்தீங்களா? அத்தி மரத்தில் ஏறினதை பார்த்தீங்களா? இயேசுவுக்காய் இறங்கி வந்தாரு, ஏக்கத்துடன் காத்திருந்தாரு. இயேசுவுக்காய் காத்திருந்தாரு, ஏக்கத்துடன் காத்திருந்தாரு. ஆயக்கார சக்கேயுவை பார்த்தீங்களா? அத்தி மரத்தில் ஏறியதை பார்த்தீங்களா? இயேசு அங்கு வந்ததை பார்த்தீங்களா? சக்கேயுவை அழைத்ததை பார்த்தீங்களா? இயேசு அங்கு வந்ததை பார்த்தீங்களா? சக்கேயுவை அழைத்ததை பார்த்தீங்களா? சக்கேயு இறங்கி வந்தாரு, இயேசுவுக்கு விருந்து தந்தாரு. சக்கேயு இறங்கி வந்தாரு, இயேசுவுக்கு விருந்து தந்தாரு.
ஆயக்கார சக்கேயுவை பார்த்தீங்களா 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 அத்தி மரத்தில் ஏறினதை பார்த்தீங்களா 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 சக்கேயுவின் பாவ அறிக்கை கேட்டீங்களா 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 மீட்பு பெற்ற சக்கேயுவை பார்த்தீங்களா 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 சக்கேயுவின் பாவ அறிக்கை கேட்டீங்களா 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 மீட்பு பெற்ற சக்கேயுவை பார்த்தீங்களா 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 இயேசுவுடன் உறவில் இருந்தால் புது படைப்பாய் மாறிடுவோமே இயேசுவுடன் உறவில் இருந்தால் புது படைப்பாய் மாறிடுவோமே ஆயக்கார சக்கேயுவை பார்த்தீங்களா 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 அத்தி மரத்தில் ஏறினதை பார்த்தீங்களா 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 ஆயக்கார சக்கேயுவை பார்த்தீங்களா 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 அத்தி மரத்தில் ஏறினதை பார்த்தீங்களா 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 வெல்கம் டு HBS வீட்டில் விவிலிய பள்ளி. நேத்து ஒரு குட்டீஸோட ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு ஏசு சொல்வதை கேள், ஏசு சொல்வதை மட்டுமே கேள். ஸோ அப்படின்ற ஒரு விளையாட்டை தான் விளையாட போறோம். புரிஞ்சதுல? ஏசு சொல்றதை மட்டும் தான் கேட்கணும். நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம ரவுண்ட்குள்ள போயிடலாமா? கை தூக்குங்க. வெரி குட். அப்படியே போயிடுங்க. என்னம்மா போயிட்டேன் நிஜமா? வேணாமா திருப்பி? அப்ப வந்துரு. சும்மா உள்ளல. ஓகே, ஒரிஜினல் கேம்ல எல்லாம் திருப்பி சான்ஸ்லாம் தர மாட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சது. சரியா? ஸோ ஒரிஜினலா கேம்குள்ள போலாமா? ஏசு சொல்கிறார் அப்படின்னு எது சொல்லி சொன்னாலும் அப்பதான் நீங்க வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஓகே? ஏசு சொல்கிறார், இடுப்பு மேல கை வை. ஏசு சொல்கிறார், மூக்குல கை வை. கையறக்கு. ஏசு சொல்கிறார், கையறக்கு. ஏசு சொல்கிறார், உட்காரு. ஏசு சொல்கிறார், கை தூக்கு. சரி, இறக்கிடு இறக்கிடு. ஏசு சொல்கிறார், தலைமலை கை வை. கை தூக்கு. வெரி குட் வெரி குட். ஏசு சொல்கிறார், கை தூக்கு. ஏசு சொல்கிறார், தலைமலை கை வை. ஏசு சொல்கிறார், எந்திரி. A few inches later. ஆமா, மண்ணுக்குள்ள தவிச்சிட்டு இருக்கேன். ஓகே, கையறக்கு. ஏசு சொல்கிறார், ஈண்டு சிரி. ஈ இல்ல, பத்தல. அந்த கேமரா பார்த்தனால ஈன்னு சிரி இல்ல. ஏசு சொல்கிறான்னு சொல்லியிருக்கேன். நீ செய்யலன்னா நைட்டு கண்ணை குத்துவாரு கனவுல. அங்க பார்த்து சிரி. இல்லைன்னா அவுட்னு சொல்றேன் நானு. சரி, ஏசு சொல்கிறார், வாய் மூடு. இப்ப பல்லு தெரிஞ்சதுன்னு வையா. கையறக்கு. கை வலிக்கும். ஏசு சொல்கிறார், கையறக்கு. ஏசு சொல்கிறார், காது தொடு. யாரெல்லாம் அவுட் ஆனீங்களோ தயவுசெய்து நீங்களே வெளியே போயிடுங்க. ஏசு சொல்கிறார், கண்ணை மூடு. ஏசு சொல்கிறார், கண்ணை தொடு. ஏசு சொல்கிறார், கண்ணை தொட. அவுட்டு. எப்படி கண்ணை மூடி இருக்க? கண்ணை தொடரணும்னா எப்படி திறப்ப? இப்படி வச்சு அப்படியா திறப்ப? கெட் அவுட். இயேசுவே வந்திருந்தாலே உன்னை மன்னிக்க மாட்டாரு. இயேசு சொல்கிறார், கையெடு. இயேசு சொல்கிறார், மூக்கு தொடு. மூஞ்சி மூடி. வெக்கமா? அப்புறம் எதுக்கு இது? அப்படி போய் ஓரமா வைக்கப்படுங்க. போங்க அந்த சைடு. மூக்கு கூட பெருசா இருக்கு. ஓகே, ஸோ 2 பெண்கள் தான் இருக்கீங்க. ரெடியா? ஒருத்தர் இந்த சைடு வந்துருங்க. கை தூக்குங்க. ஏசு சொல்கிறார், கை தூக்கு. ஏசு சொல்கிறார், கீழே உட்காரு. ஏசு சொல்கிறார், எந்திரி. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஏசு சொல்கிறார், சுத்து. ஏசு சொல்கிறார், கையறக்கு. இப்ப சுத்துங்க.
வெரி குட். ஸோ நீங்க தான் வெற்றி பெற்றிருக்கீங்க. ஸோ இதுல விளையாண்ட அத்தனை குட்டி வாங்க. கேம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நல்லா பிடிச்சிருந்தா? ஸோ நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? ஏசு சொல்றது மட்டும் தான் கேட்கணும். நான் சொன்ன டைலாக்ல இருந்து அப்படியே எனக்கு என்ன சொல்ற? சாத்தான் சொல்றதை கேட்கக்கூடாது, ஏசு சொல்றது மட்டும் தான் கேட்கணும். எஸ். ஸோ இவங்க சொன்ன மாதிரி தான் சாத்தான் சொல்வது அப்படின்றது வந்து யார் ரூபத்தில் வேணா சொல்லலாம். ஆனால் அவங்க சொல்றது கேட்கக்கூடாது. நம்மளை படிச்ச கடவுள் சொல்றது, இயேசு சொல்றது மட்டும்தான் நம்ம வந்து கேட்கணும். புரிஞ்சுதா? வாழ்த்துக்கள். இந்த சுற்றுல நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்க பேர் எத்தனாவது படிக்கிறீங்க? 5th standard படிக்கிறேன். எப்சிட்டா. ஓகே. ஸோ வாழ்த்துக்கள். அன்பு இயேசுவே, யோசேப்பு போல நல்லவர்களாக வாழ கற்று தாரும். நல்ல கனவுகளுக்கான வரம் தாரும். துன்பத்தில் கூட உம்மை மறக்காமல் நினைத்து வாழ உதவி செய்யும். எங்களை ஒருபோதும் கைவிடாதிரும். ஆமேன். ஓய் குட்டீஸ், பத்திகளா யோசேப்புக்கு எவ்வளவு கஷ்டம் வந்துருச்சுன்னு. ஆனா கடவுளை அவர் மறக்கல. அதனாலதான் கடவுள் அவர் கூட இருந்தாரு. குட்டீஸ், நமக்கும் கஷ்டம்லாம் வரும், பயம்லாம் வரும். நம்மள ஒதுக்கிடுவாங்க, விரட்டி விட்டுருவாங்க, பார்க்கவே மாட்டாங்க. ஆனா கவலைப்படக்கூடாது. ஏன்னா கடவுள் நம்மோடு இருக்கிறாரு. அவரை நம்பணும். அப்பதான் கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. நல்லவங்களா இருந்தா, கடைசி வரைக்கும் நல்லவங்களா இருந்தா வெற்றி நிச்சயம். சரியா? சரி, அடுத்த எபிசோட் நாளைக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். நாளைக்கு உங்களை பார்க்கிறேன். மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? பாய்.